قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. தொழுகையில நமக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் எந்தெந்த விஷயங்களுக்கு தொழுகையில் சலுகை சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக தொழுகை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. தொழுகையை பொறுத்த வரைக்கும் எல்லா நிலைகளிலும் ஒரு முஸ்லிம் அதை பேணக்கூடியவனாக இருக்க வேண்டும். தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக எல்லா முஸ்லிமும் இருக்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் அவனுக்கு ஒரு சில காரணத்தினால் அந்த தொழுகையை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு சில சலுகைகளை மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது. ஒரு சில சலுகைகளை மார்க்கம் செயல்படுத்துமாறு நமக்கு வலியுறுத்தியும் சொல்லி காட்டுகின்றது. அதனால்தான் மார்க்கம் நமக்கு மிக மிக இலகுவான விஷயங்களை கற்றுத் தருகின்றது. மார்க்கம் என்பது மிக கடினமான ஒரு விஷயமா என்று கேட்டால் கிடையாது. யார் மனிதர்களுக்கு எது இலகுவாக இருக்கின்றதோ அதை மட்டும்தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடியதாக இருக்கின்றது. கஷ்டமான மனிதனை கஷ்டப்படுத்த வேண்டும், மனிதனை சிரமப்படுத்த வேண்டும் என்பதை மார்க்கம் எங்கேயும் வலியுறுத்தவில்லை. மனிதனுக்கு நாம் இலகுவை நாட வேண்டும், சிரமம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, அதிலே மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுவான். 22வது அத்தியாயத்தினுடைய 78வது வசனமாக, வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே எந்த விதமான சிரமத்தையும் ஏற்படுத்த மாட்டான், எந்த விதமான சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப சில நேரங்களில் நமக்கு சிரமங்கள் வரும், சில நேரங்களில் நமக்கு கஷ்டங்கள் வரும். ஆனால் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லி காட்டுகின்றான்? இந்த மார்க்கத்திலே சிரமத்தை ஏற்படுத்தவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா வேறொரு வசனத்திலே சொல்லி காட்டும் பொழுது, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸஹா, ஒரு ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி எந்த அளவுக்கு அவர்களுக்கு சக்தி இருக்கின்றதோ அதை தவிர அவர்களுக்கு சோதிக்கப்பட மாட்டார்கள், அதை தவிர அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்த மாட்டான் அல்லாஹ் தஆலா. ஒரு சிரமம் நமக்கு வருகின்றது என்று சொன்னால் அது நமக்கு அந்த நம்முடைய சக்திக்கு உட்பட்டதாக இருக்கும், நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா சிரமத்தை ஏற்படுத்துவான். இது அனைத்து விஷயங்களும் மிக இலகுவான முறையிலே சிரமம் இல்லாததாகத்தான் மார்க்கம் இருக்கின்றது என்பதாக இந்த 2 வசனங்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப இப்படிப்பட்ட இந்த மார்க்கம் நமக்கு இந்த தொழுகையிலும் சில சலுகைகளை, சில கஷ்டங்கள் இல்லாமல் நமக்கு சொல்லித் தருகின்றது. யார் யாருக்கெல்லாம் மார்க்கம் நமக்கு சலுகைகளை ஏற்படுத்தி தருகின்றது, சிரமம் இல்லாமல் இந்த தொழுகை ஆக்கி தருகின்றது என்று பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவதாக நோயாளிகளுக்கு இந்த தொழுகையிலே ஒரு சில சலுகைகள் வழங்கப்படுகின்றது. எப்படியெல்லாம் இந்த நோயாளிக்கு சலுகைகள் வழங்கப்படுகின்றது என்று சொன்னால், ஒரு நோயாளி இருக்கின்றார், அந்த நோயாளியால் நின்று தொழுக முடியவில்லை என்றால் அவர்கள் உட்கார்ந்து தொழுகட்டும் என்பதாக மார்க்கம் சொல்லித் தருகின்றது. அந்த நோயாளியால் எந்த அளவுக்கு நிற்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவர்களால் நின்று தொழுக முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் நின்று தொழுது கொள்ளலாம். அதற்கு மேல் அவர்களால் நிற்க முடியல அப்படின்னா அவர்கள் உட்கார்ந்து தொழுது கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது, ஃபகால ஸல்லி காயிமன், நீங்கள் நின்று தொழுகுங்கள், ஃபஇல்லம் தஸ்ததி ஃபகஅதன், அப்படி உங்களால் நின்று தொழுக முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் உட்கார்ந்து தொழுகுங்கள், ஃபஇல்லம் தஸ்ததி ஃபஅலா ஜம்பின், அப்படி உங்களால் உட்கார்ந்து தொழுக முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் படுத்து தொழுகுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த புகாரியில 1117வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அப்ப இந்த 2 செய்திகளும்
இந்த விஷயங்கள் நமக்கு எதை சொல்லி காட்டுகின்றது என்று சொன்னால், நாம் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் தொழுகை நிலைநாட்ட வேண்டும், தொழுகை நிறைவேற்ற வேண்டும். என்னால் நின்று தொழுக முடியவில்லையா, உட்கார்ந்து தொழுது கொள்ளலாம். உட்கார்ந்து தொழுக முடியவில்லையா, அதாவது படுத்து தொழுது கொள்ளலாம் என்பதாக மார்க்கம் சொல்லித் தருகின்றது. எதற்காக என்றால், தொழுகை விடக்கூடாது, தொழுகையை பேண வேண்டும், தொழுகை எல்லா நிலைகளிலும் பேண வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட சலுகைகளை மார்க்கம் சொல்லித் தருகின்றது. அதே போல நம்ம தொழுகையில இருக்கும் பொழுது நம்ம முதலாவதாக என்ன செய்யணும்னு சொன்னோம்னா, நம்முடைய நியத்து எப்படி இருக்கணும்னா, என்னால நின்று தொழுக முடியல அப்படின்னா உட்கார்ந்து தொழுக வேண்டும் அப்படின்ற நியத்தோடு நம்ம இருக்கணும். என்னால என்னுடைய சக்திக்கு எது இருக்குமோ அந்த அடிப்படையில் என்னால தொழுக முடியும் அப்படின்ற ஒரு நியத்தோடு நம்ம என்ன செய்ய வேண்டும், தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மளால படுத்து தொழுக முடியல அப்படின்னா அதற்கும் மார்க்கம் என்ன செய்யுதுன்னா ஒரு சில வழிமுறைகளை சொல்லி தருகின்றது. அதாவது ஒரு சில அசைவுகளாவது ஏற்படுத்த வேண்டும். நம்மளால் அசைவுகளும் ஏற்படுத்த முடியல அப்படின்னா நம்முடைய தலைகள் அசைக்க முடியுதுன்னா அந்த தலைகளாவது அசைக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லி தருகின்றது. இப்ப நம்மளால எந்த அளவுக்கு எப்படி தொழுக முடியுமோ அப்படி தொழுது கொள்ளுங்கள், அப்படி தொழுது கொள்ளுங்கள் என்பதாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது, ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களால முடிந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அதாவது உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தொழுகை எந்த அளவுக்கு தொழுக முடியுமோ அந்த அளவுக்கு தொழுது கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா திருமறையில இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். இரண்டாவது சலுகையாக யாருக்கு இருக்கு அப்படின்னா, பயணிகளாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சில சலுகைகள் மார்க்கம் சொல்லி தருகின்றது. அதுல மிக முக்கியமான முதலாவது விஷயமாக மார்க்கம் சொல்லி தரக்கூடிய விஷயம், 4 பயணத்தில் இருக்கும் பொழுது 4 ரக்காயத்தினுடைய தொழுகையை இரண்டாக சுருக்கி தொழுவது, இரண்டாக சுருக்கி தொழுவது. அந்த தொழுகைக்கு தான் சொல்லுவாங்க கஸ்ர், ஸலாத்துல் கஸ்ர் என்பதாக சொல்லுவாங்க. தொழுகையை சுருக்கி தொழுகக்கூடிய தொழுகை என்பதாக சொல்லி காட்டுவாங்க. இந்த தொழுகையில ஏதாவது கருத்து முரண்பாடுகள் இருக்குதா அறிஞர்களுக்கு மத்தியில் அப்படின்னு கேட்டா கிடையாது. குர்ஆனிலும் சுன்னாவிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பயணத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய தொழுகையை சுருக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுதான் எல்லா உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்தாகவும் இருக்கு. இதுல எந்த விதமான கருத்து முரண்பாடுகளும் கிடையாது. அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டும் பொழுது, வஇதா வரபதும் ஃபில் அர்தி ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலாத் வஇன் கிஃப்தும் ஐ யஃப்தினகுமுல் லதீன கஃபரு, நீங்கள் பூமியில பயந்தால், நீங்கள் பூமியிலே பயணித்தால் அல்லது நிராகரித்தவர்கள் உங்களை தாக்கிடுவார்கள் என்கின்ற பயம் வந்தது என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய தொழுகையை சுருக்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய தொழுகையை சுருக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இந்த வசனத்துல 2 விஷயங்களை உள்ளடக்குறாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, எதிரிகளை குறித்தான அச்சம் நமக்கு இருந்தது அப்படின்னா, எதிரிகள் நம்மை கொலை செய்து விடுவார்கள், எதிரிகள் நம்மை தாக்கி விடுவார்கள் என்கின்ற அச்சம் இருந்தது அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும், தொழுகையை சுருக்கி தொழுக வேண்டும். அதே போல நாம் பயணத்திலே இருக்கும் பொழுது, நாம் பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அந்த பயணத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும், தொழுகையை சுருக்கி தொழுக வேண்டும். இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு நபித்தோழர் கேட்கிறாங்க, இப்பதான் நம்ம எந்த விதமான அச்சமும் இல்லாமல் இருக்கிறோம், அதே போல எந்த பயணமும் இல்லாமல் இருக்கிறோம், இப்ப நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது, நமக்கு தான் எந்த விதமான அச்சமும் இல்ல, நம்ம பயணத்தில் தொழுவதற்குண்டான எல்லா வசதிகளும் இருக்குது, அப்ப நம்ம என்ன செய்யறது, இப்படிப்பட்ட சட்டத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானே, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோழர் கேட்கும் பொழுது அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கும் இதே ஒரு சந்தேகம் தான் இருந்து கொண்டிருந்தது, நான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகத்துன் தஸத்தகல்லாஹு பிஹா அலைக்கும் ஃபஅக்பலு சதகா, அதாவது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழங்கிய தர்மமாக இருக்கின்றது, ஆகவே இந்த தர்மத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அதாவது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சலுகையாக இருக்குது, இந்த சலுகையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சலுகையை பயன்படுத்துவதுதான்
உங்களுக்கு ஏற்றமானதாக இருக்கும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பையெல்லாம் பயணத்தை மேற்கொள்கின்றார்களோ அப்ப எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்வாங்கன்னா தொழுகையை சுருக்கி 2 ரக்காயத்துகளாகத்தான் தொழுவார்கள். எப்பொழுதெல்லாம் தொழுவார் பயணத்தை மேற்கொள்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் 2 ரக்காயத்துகளை தான் தொழுவார்கள். அதே போல் அல்லாஹ்வின் தூதருக்கு பின்னால் வந்த கலீஃபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தாலும் சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாலும் சரி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாலும் சரி, அவர்களும் என்ன செய்வார்கள்? பயணத்தை மேற்கொள்ளும் போது அதை சுருக்கித்தான் தொழுகக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக அந்த ஹதீஸ்களிலே பதிவு செய்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த சலுகைகளை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த பயணத்தில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக அந்த தொழுகையை நாம் 2 ரக்காயத்துகளாக சுருக்கி தொழுவது என்பது அவசியமான ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் அதிக நேரம் பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவனாக இருந்திருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் பயணத்தை மேற்கொள்வாங்களோ அப்பொழுதெல்லாம் நான் அவரோடு பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடியவனாக இருந்திருக்கிறேன். அப்படி பயணத்தில் போகும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருடைய நேரம் வந்தது. லுஹருடைய நேரம் வரும்போது அல்லாஹ்வின் தூதர் 4 ரக்காயத்துகளாக தொழுகவில்லை, மாறாக 2 ரக்காயத்துகளாக தொழுதார்கள். அப்ப நாங்களும் அவர்களுக்கு பின்னால் தொழுத நாங்களும் என்ன செய்தோம்? 2 ரக்காயத்துகளாக சுருக்கித்தான் தொழுதோம் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காயத்துகளாக சுருக்கி தொழுதார்கள் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அதே போல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயணத்தை மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு போறாங்க. அப்ப அழைத்து கொண்டு போகும் பொழுது அவர்களும் லுஹருடைய நேரம் வருது. அந்த லுஹருடைய நேரம் வரக்கூடிய அந்த சமயத்துல மக்களுக்கு 2 ரக்காயத்துகளை தொழுக வைக்கிறாங்க. 2 ரக்காயத்துகளை தொழுக வச்சுட்டு அவர்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போன உடனே மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சிலர்கள் தொழுகையை தொழுகக்கூடியவங்களாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூரத்துல இருந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு இது என்ன தொழுதுட்டு இருக்காங்களே, இவங்க எல்லாம் தொழுதுட்டு இருக்காங்களே, அதற்கான காரணம் என்னன்னு கேட்கும் பொழுது அவங்க நஃபிலுடைய தொழுகையை தொழுதுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு இவர் சொன்னாங்க, நஃபிலுடைய தொழுகையை தொழுகக்கூடியதாக இருக்கக்கூடிய நஃபிலுடைய தொழுகையை தொழுகின்றார் என்று சொன்னால் நான் அந்த தொழுகையை முழுமைப்படுத்தி இருப்பேனே, நான் அந்த தொழுகையை முழுமையாக தொழ வைத்திருப்பேனே. நமக்கு சலுகை இருப்பதனால் தான் நான் சுருக்கி தொழுதிருக்கின்றேன். அதனால அந்த தொழுகை பயணத்தில் இருக்கும் பொழுது அந்த தொழுகை தேவையில்லை, நாம் சுருக்கி தொழுதால் போதுமானது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக மிக முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதருடைய முன்மாதிரியாக இருக்கின்றது. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த வசனத்தையும் அவர்கள் ஓதி காட்டுறாங்க. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அப்ப தொழுகையை சுருக்கி தொழுகக்கூடிய அந்த விஷயத்திலும் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அதனால் அல்லாஹ்வின் தூதர் எதை நமக்கு சொல்லி தந்தார்களோ, அல்லாஹ்வின் தூதர் நமக்கு எதை காட்டி தந்தார்களோ அதை நாம் முன்மாதிரியாக எடுத்து செயல்முறைப்படுத்த வேண்டும் என்பதை அந்த இடத்தில் அவர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள். எதற்காக நமக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை மிக மிக உணர்த்தி சொல்லி காட்டுகின்றார் என்று சொன்னால், அதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு, அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான், அன் துக்திய ருக்ஸா, அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த சலுகையை எடுத்துக்கொள்வதில் அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். கமா யக்ரஹு அன் துக்தியல் மஅசியா, எப்படி ஒரு பாவமான காரியத்தை ஒரு மனிதன் எடுக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அதை வெறுக்கின்றானோ, அதே போல அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த சலுகையை எடுத்துக்கொள்வதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை நேசிக்கின்றான், அந்த மனிதனை விரும்புகின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த விருப்பத்தை என்ன செய்கின்றது? இந்த சலுகை என்பது பெற்று தருகின்றது. நாம் பயணத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, நான் பயணத்துல 4 ரக்காயத்தான் தொழுகுவேன், 2 ரக்காயத்துக்கு நான் சுருக்கி தொழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கிறான் அப்படின்னா அந்த சலுகையை நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த சலுகையை நாம் பயன்படுத்தி தொழுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியும். இந்த ஹதீஸ் எதில பதிவு செய்றாங்கன்னா, அஹ்மதுல 5600வது செய்தியாக பதிவு செய்றாங்க. 5600வது செய்தியாக பதிவு செய்றாங்க. அப்ப நமக்கு எந்தெந்த சலுகைகள் மார்க்கம், தொழுகையில் மட்டும் கிடையாது, எந்தெந்த சலுகைகளை மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறோம், ஒவ்வொரு விஷயங்களையும் எந்தெந்த சலுகையில மார்க்கம் சொல்லி தந்திருக்குதோ அந்தந்த விஷயங்கள், அந்தந்த சலுகைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். எதற்காக அந்த சலுகையை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு சிரமம் ஏற்படக்கூடாது, நாம் சிரமப்படக்கூடாது, இலகுவான முறையில் அந்த விஷயத்தை செயல்முறைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த சலுகையில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த சலுகைகளை பயன்படுத்தக்கூடிய நேரம், அந்த சமயம் வரும் பொழுது நாம் கண்டிப்பாக பயன்படுத்தி ஆக வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படித்தான் பல நேரங்களில் என்ன செய்திருக்கிறாங்க, இந்த சலுகையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். சஹாபாக்களும் என்ன செய்திருக்கின்றார்கள், பயணத்தில் இருக்கும் பொழுது இந்த சலுகையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதாக பார்க்க முடிகின்றது. இப்ப நம்ம இந்த தொழுகையை சுருக்கி தொழுகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கின்றோம். அதே போல தொழுகையை நாம் சேர்த்தும் தொழுது கொள்ளலாம். பயணத்தில் இருக்கும் பொழுது தொழுகையை நாம் சேர்த்தும் தொழுது கொள்ளலாம். எந்தெந்த தொழுகையை நாம் சேர்த்து தொழுகலாம்? பயணத்தில் இருக்கிறோம், இப்ப 2 ரக்காயத்துகளாக சுருக்கி தொழுகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல 2 நேர தொழுகை நாம் சேர்த்து தொழுது கொள்ளலாம். எந்தெந்த நேரங்களுடைய தொழுகை நாம் சேர்த்து தொழுது கொள்ளலாம்? ஆனா அந்த சேர்த்து தொழுகும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, 4 ரக்காத்துகள் கொண்ட அந்த தொழுகையை மட்டும்தான் நாம் சுருக்கி தொழுகணும். 4 ரக்காத் தொழுகை கொண்ட அதை மட்டும்தான் சுருக்கி தொழுகணும். மக்ரிபை சுருக்கக்கூடாது. அதே போல ஃபஜ்ருடைய தொழுகையும் என்ன செய்யக்கூடாது, சுருக்கி தொழுகக்கூடாது. மற்ற நேர தொழுகைகளை நாம் சுருக்கி தொழுது கொள்ளலாம், அதை சேர்த்தும் நாம் என்ன செய்து கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம். இப்ப லொஹருடைய தொழுகைக்காக நம்ம வந்திருக்கிறோம், அசருடைய தொழுகை நம்ம பயணத்தில் இருப்போம் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அப்படின்னா லொஹர் தொழுகைக்கு வரும் பொழுது, நம் பயணத்தில் இருக்கும் பொழுது சொல்றேன், பயணத்தில் இருக்கும்போது லொஹருடைய நேரம் வருது அப்படின்னா 2 ரக்காயத்துகளை லொஹர் தொழுகையை தொழுது விட்டு, அதே போல அசருடைய தொழுகையும் என்ன செய்து கொள்ளலாம், 2 ரக்காயத்துகளை தொழுது கொள்ளலாம். அதே போல நம்ம அசருக்கு பின்னாலதான் நமக்கு நேரம் கிடைக்குது, லொஹருடைய தொழுகை நம்ம தொழுகல, அசருக்கு பின்னால தொழுகக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா லொஹருடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் என்ன செய்து கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம். அதே போல மக்ரிபுடைய நேரத்தில் வரும் பொழுது மக்ரிபுடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் சேர்த்து தொழுது கொள்ளலாம். அல்லது இஷாவுடைய நேரம் வரும்போது இஷாவுடைய தொழுகையும் மக்ரிபுடைய தொழுகையும் சேர்த்து தொழுது கொள்ளலாம். அதான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பயணத்துல 2 நேர தொழுகையும் சேர்த்தும் தொழுவார்கள். அதே போல அந்த தொழுகையை சுருக்கியும் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ்கள்ல பதிவு செய்யறாங்க. இப்ப நம்ம சுருக்கி தொழுகிறோம், நம்ம சுருக்கி தொழுவதற்குண்டான சலுகைகள் கொடுக்கப்பட்டிருச்சு. அப்ப பயணம் அப்படின்றது இங்க நம்ம செல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பயணமாக இருக்குது. அது எவ்வளவு தூரத்துல இருக்கணும், எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படின்னா நம்ம சுருக்கி தொழுகலாம். அதற்கும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா, ஒரு அளவுகோலை கொண்டு வந்து காட்டுறாங்க. அளவுகோலை கொண்டு வந்து காட்டுறாங்க. எந்த அளவுக்கு அளவுகோலோடு இருக்கணும், பயணம் எந்த தூரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 16 பர்ஸக் என்பதாக குறிப்பிடுறாங்க. அதாவது 16 பர்ஸக் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது 48 மைல்களாக இருக்குது. 48 மைல்களாக இருக்குது. கிலோமீட்டர் கணக்கில் பார்க்கும் பொழுது 80 கிலோமீட்டர் என்பதாக குறிப்பிடுறாங்க. இதுல ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா 16 பர்ஸக் அப்படின்றதுக்கு விளக்கமாக கொடுக்கும் பொழுது அதற்கு சொல்லி காட்டுறாங்க. எத்தனை மைல்கள் அப்படின்னு குறிப்பிடும் பொழுது 48 மைல்கள் என்பதாக குறிப்பிடுறாங்க. கிலோமீட்டர் கணக்கில் குறிப்பிடும் பொழுது 80 மீட்டர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த 80 கிலோமீட்டர்களுக்கு மேல் அதிகமாக நாம் செல்லும் பொழுது அந்த பயணத்துல நாம் என்ன செய்து கொள்ளலாம், நம்முடைய தொழுகை சுருக்கி தொழுது கொள்ளலாம். அதே போல நம்முடைய தொழுகை சேர்த்தும் 2 நேர தொழுகையும் சேர்த்தும் தொழுது கொள்ளலாம் என்பதாக குறிப்பிடுறாங்க. அதே போல அந்த பயணத்தை நம்ம 80 கிலோமீட்டருக்கு மேல நம்ம பயணம் செய்யறோம். அந்த பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தீமையான காரியத்திற்காக செல்லக்கூடிய பயணமாக இருக்கக்கூடாது. தீமையான காரியத்திற்காக செல்லக்கூடிய பயணமாக இருக்கக்கூடாது. மாறாக ஒரு நன்மையான விஷயங்களாக இருக்க வேண்டும்.
அல்லது நமக்கு ஏதாவது நமக்கு கண்டிப்பாக ஒரு தேவை நமக்கு இருக்கு, அந்த அந்த தேவை நிறைவேற்றுவதற்காக செல்லும் பொழுது அப்படிப்பட்ட தேவைகளாக இருக்கும். தீமையான விஷயத்திற்காக பயணம் செய்யும் பொழுது நான் என்னுடைய தொழுகை சுருக்கி தொழுவேன் அப்படின்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அவர் சுருக்கியும் தொழுகக்கூடாது. அதாவது ஒரு அவசியமான தேவை இருக்க வேண்டும், பயணம் ஒரு நன்மையான காரியத்திற்காக இருக்க வேண்டும் என்பதாகவும் அந்த பயணத்தினுடைய வகைகளாக குறிப்பிடுறாங்க. அப்ப இப்படிப்பட்ட இந்த பயணங்களாக இருந்தால்தான் என்ன செய்ய முடியும், அவர்கள் தொழுகை கஸ்ரு செய்து தொழுக முடியும், அதே போல தொழுகை ஜம்அ செய்து தொழுக முடியும் என்பதாக மார்க்கத்துல அந்த சட்டங்களாக குறிப்பிடுறாங்க. இப்போ ஒரு மனிதர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு இடத்துல பயணத்தை மேற்கொள்றாரு, பயணத்துல மேற்கொண்டு விட்டு ஒரு இடத்துல தங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு அவர் போறாரு. அப்ப தங்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு ஒருத்தர் போறார் அப்படின்னா அவர்களுடைய சட்டங்கள் என்ன, அவர் எந்த நாள் வரைக்கும் இந்த தொழுகையை சுருக்கி தொழுது கொள்ளலாம் என்பதாக அதற்கும் ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. அதாவது ஒருவர் ஒரு ஊர்ல 4 நாளுக்கு மேலாக அங்கேயே தங்கி இருப்பாரு அப்படின்னு அவருக்கு உறுதியாக தெரியும். நான் 4 நாளைக்கு மேல இங்கதான் தங்குவேன், இங்கதான் இருப்பேன், ஏன்னா என்னுடைய வேலை முடியறதுக்கு இன்னும் அதிகமான நாட்கள் எடுக்கும் அப்படின்னு உறுதியாக அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் என்ன செய்யக்கூடாது, அந்த ஊர்ல போய் தங்கினதுக்கு பிறகு அவர் தொழுகையை சுருக்கி தொழுகக்கூடாது. எந்தெந்த நேரத்துல எத்தனை ரக்காயத்துகள் தொழுக வேண்டுமோ அதை என்ன செய்ய வேண்டும், அவர் அந்தந்த நேரத்துல கண்டிப்பாக தொழுக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது என்ன செஞ்சாங்கன்னா, முதலாவது 4 நாள் மக்காவில் தங்கினாங்க. அப்ப மக்காவில் தங்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர், அதாவது மக்காவுக்கு பிறை நாளிலேயே வந்துடுறாங்க. 4லிருந்து 8 வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க தங்குறாங்க, மக்காவில் தான் தங்கி இருக்கிறாங்க. அப்ப அந்த 4 நாட்கள் அவங்க அங்க தங்கி இருக்கிறாங்க அப்படின்றதுனால அந்த 4 நாட்கள்னால அல்லாஹ்வின் தூதர் என்ன செஞ்சாங்கன்னா சுருக்கி தொழுதாங்க, 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொழுதாங்க. அதுவே அந்த 4 நாட்களுக்கு மேலாக அதிகமாக போயிருச்சு, அதாவது நமக்கு கால வரமின்றி நான் எவ்வளவு நாள் இருப்பேன், எப்போ என்னுடைய வேலை முடியும் அப்படின்னு நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது என்ன செய்யணும், அந்தந்த நேரங்கள்ல எத்தனை ரக்காயத்துகள் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை ரக்காயத்துகளை நாம் தொழுதே ஆக வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 நாட்கள் மக்காவில் இருக்கிறாங்க, அடுத்து மினாவுக்கு போறாங்க, அடுத்து முஸ்தலிஃபாவுக்கு போறாங்க. அப்படி அவர்கள் இடத்தை மாறி மாறி இருக்கிறதுனால அல்லாஹ்வின் தூதர் என்ன செஞ்சாங்க, சுருக்கி தொழுதாங்க. அதுவே ஒரே இடத்துல அல்லாஹ்வின் தூதர் ஒரு 10 நாட்களோ அல்லது 5-6 நாட்களோ இருந்திருந்தாங்க அப்படின்னா என்ன செஞ்சிருப்பாங்க, இப்படிப்பட்ட இந்த நிலை, அதாவது அந்தந்த நேரத்துல என்னென்ன தொழுகை நிறைவேற்ற வேண்டுமோ அத்தனை ரக்காயத்துகளை அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள். அதே போல ஒருவருக்கு நம்ம எத்தனை நாள் இருப்போம்னு தெரியாது, நம்ம முன்னால ஒரு உறுதியோடு ஒருத்தர் போறாரு, 5-6 நாள் நம்ம இருப்போம் அப்படின்னு ஒருத்தர் உறுதியோடு போகும் பொழுது அவர் கஸ்ர் செய்யக்கூடாது என்பதாக நாம் பார்த்தோம். அதுவே ஒருத்தர் ஊருக்கு போறாரு, அவருடைய தேவை ஒரு நாள்ல முடியலாம் அல்லது 2 நாள்ல முடியலாம் அல்லது 10 நாளாகவும் மாறலாம். அது அவருக்கு தெரியாது, எத்தனை நாள் ஆகும் அப்படின்றது அவருக்கு ஒரு கன்ஃபார்மா தெரியாது. ஆனா அவர் ஒரு ஊருக்கு போறாரு, இப்படி கன்ஃபார்மா தெரியாத ஒரு சூழ்நிலையில ஒருத்தர் பயணத்தை மேற்கொண்டு ஒரு இடத்துல போய் தங்குறார் அப்படின்னா அவர் என்ன செஞ்சு கொள்ளலாம், அவருடைய அந்த தேவை முடிகிற வரைக்கும் அவர் கஸ்ர் தொழுகை, அதாவது தொழுகை சுருக்கி தொழுது கொள்ளலாம். 4 நாட்களுக்கு மேல நான் கண்டிப்பா தங்குவேன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சாதான் அவர் என்ன செய்யக்கூடாது, சுருக்கி தொழுகக்கூடாது. நான் எத்தனை நாள் தங்குவேன் அப்படின்றது அவருக்கு உறுதியா தெரியல, என்னுடைய வேலை எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் நீண்டு போகலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்து கொள்ளலாம், அவருடைய தொழுகை எத்தனை நாட்கள் இருக்கிறாரோ அவர் சுருக்கி தொழுது கொள்ளலாம், அவருடைய தொழுகையை 2ஆக தொழுது கொள்ளலாம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இப்படிப்பட்ட பயணிகள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட நிலையில இருந்தது அப்படின்னா அவர்கள் இந்த நிலைகள் வரும் பொழுது சுருக்கியும் தொழுது கொள்ளலாம். அதே போல ஒரு சில நேரங்கள்ல அவர்கள் கண்டிப்பாக அந்த 4 ரக்காயத்துகள் தொழுகக்கூடிய நிலை வரும் பொழுது 4 ரக்காயத்துகளை தொழுது கொள்ளலாம். இன்னும் ஒரு சில பயணிகள் இருக்கிறாங்க,
அவர்களுக்கு எப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னா, அந்த பயணிகள் பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் 4 ரக்காயத் தான் தொழுக வேண்டும் அப்படின்ற ஒரு சில சட்டதிட்டத்தின் கீழே, அந்த பயணிகளுடைய சட்டதிட்டத்தின் கீழே கொண்டு வர்றாங்க. முதலாவதாக, அதாவது உள்ளூர்ல இருக்கக்கூடியவர் தொழ வைக்கிறார். உள்ளூர்ல ஒருத்தர் இருக்கிறாங்க, இமாமா இருக்கிறாங்க, அவங்க தொழ வைக்கிறாங்க. பயணி என்ன செய்யறாருன்னு சொன்னோம்னா, பின்னால வர்றாரு, அவர் அந்த ஜமாத்தோடு சேர்ந்து தொழுக ஆரம்பிக்கிறாரு. தொழ வைக்கிறது உள்ளூர்காரரு, அவருக்கு பின்னால வந்து அந்த பயணி வந்து தொழுகிறாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் அந்த பயணி என்ன செய்யக்கூடாது, 2 ரக்காயத்துகள் மட்டும் தொழுது விட்டு சலாம் கொடுத்து விட்டு சென்று விடக்கூடாது. இமாம் 4 ரக்காயத்துகள் தொழ வைக்கிறார்களா அப்படின்னா, அந்த 4 ரக்காயத்துகளையும் அவர்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக பின்னால் நின்று தொழுக வேண்டும். கண்டிப்பாக பின்னால நின்று தொழுக வேண்டும். எந்த ஒரு ஹதீஸின் அடிப்படையில தான் இந்த சட்டத்தை சொல்றாங்க. இன்னமா ஜுஇலல் இமாமு லியுதம்மிம பிஹி. இமாம் எதை பரிபூர்ணமாக தொழ வைக்கின்றார்களோ அதை என்ன செய்யணும், பரிபூர்ணமாக அவர்கள் தொழுக வேண்டும் என்கின்ற இந்த ஹதீஸின் அடிப்படையில இந்த சட்டத்தை கொண்டு வராரு. அப்ப உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு இமாம் தொழுக வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த இமாமுக்கு பின்னால பயணி தொழுகும் பொழுது கண்டிப்பாக 4 ரக்காயத்துகளை தொழுக வேண்டும். அது எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, அந்த தொழுகை அந்த பயணி வந்து கண்டிப்பாக 4 ரக்காயத்துகளாக தொழுக வேண்டும். அடுத்து இரண்டாவதாக சொல்றாங்க, தொழுக வைப்பவர் பயணியா அல்லது உள்ளூர் வாசியா அப்படின்னு நமக்கு தெரியல. தொழுக வைக்கக்கூடியவர் பயணியாக இருக்கிறாரா அல்லது உள்ளூர் வாசியா அப்படின்னு நமக்கு தெரியல. இப்படி ஒரு சந்தேகத்தில் இருக்கிறதுனால, அவருக்கு பின்னால ஒரு பயணி தொழுகிறார் அப்படின்னா, அவரும் என்ன செய்து கொள்ள வேண்டும், லுஹருடைய தொழுகை தொழுதார் அப்படின்னா 4 ரக்காயத்துகளை தொழுது முடித்தாக வேண்டும். ஏன்னா அவருக்கு தெரியாது இப்ப பயணி தொழுக வைக்கிறாரா அல்லது உள்ளூர் வாசி தொழுக வைக்கிறாரா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதன் காரணமாக என்ன செய்து கொள்ளலாம், அந்த பயணி அந்த நேரத்தில் 4 ரக்காயத்துகளையும் முழுமையாக தொழுக வேண்டும். அடுத்து மூன்றாவதாக, இப்ப பயணத்துல போயிட்டு இருக்கிறோம். பயணத்துல நம்ம சென்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல நமக்கு ஒரு ஞாபகம் வருது, நான் இந்த இஷாவுடைய தொழுகைய தொழுகாம விட்டுட்டேனே அப்படின்ற ஒரு ஞாபகம் வருது. இப்ப நம்ம பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். இப்ப பயணத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய சட்டம் 2ஆக தொழுக வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆனா நம்ம உள்ளூர்ல இருக்கும் போது ஒரு தொழுகையை விட்டுட்டு பயணத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, அந்த பயணத்தில் இருக்கும் பொழுது 4 ரக்காயத்துகளை கண்டிப்பாக தொழுதாக வேண்டும். நமக்கு நினைவு வரும் பொழுது அந்த தொழுகையை தொழுதாக வேண்டும், கண்டிப்பாக தொழுக வேண்டும். ஏன்னா மறதி அப்படின்றது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒன்று, இயல்புதான். மறந்துட்டாங்க அப்படின்றதுனால அவங்க குற்றம் பிடிக்கப்பட மாட்டாங்க. அவர்களுக்கு ஞாபகம் வந்து விட்டது அப்படின்னா உடனடியாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த 4 ரக்காயத்துகளை அவர்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்ல இருந்து வருவாங்க, திரும்பி வருவாங்க. பயணத்திலிருந்து சஹாபாக்களும் அல்லாஹ்வின் தூதரை என்ன செய்வாங்கன்னா, திரும்பி வரக்கூடிய அந்த சமயத்துல தூங்கிடுவாங்க. எல்லாருமே தூங்கிடுவாங்க. எல்லாருமே தூங்கின உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா, ஃபஜ்ருடைய அந்த தொழுகையை வந்து விட்டுருவாங்க. சூரியன்ல உதயமாயிரும். அப்ப என்ன செஞ்சுவாங்க, மறதியின் காரணமாக அவங்க விட்டுட்டாங்க. அப்ப உடனடியாக சஹாபாக்களும் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்வாங்கன்னா, அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வேற இடத்துக்கு போயிடுவாங்க. வேற இடத்துக்கு போய் உடனடியாக அந்த ஞாபகம் வந்த உடனே உடனடியாக அவர்கள் தொழுவார்கள். அப்ப நமக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா, ஒரு தொழுகை நம்ம விட்டுட்டோம், நமக்கு பின்னால ஞாபகம் வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், உடனடியாக அந்த தொழுகையை தொழுகணும். பயணத்தில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை 4 ரக்காயத்துகளாக நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை நம்ம முழுமையாக தொழுக வேண்டும். அதே போல ஒரு பயணி வந்து உள்ளூர்ல இருக்கக்கூடியவரை பின்பற்றி தொழுகிறார். ஒரு பயணி உள்ளூர்ல இருக்கக்கூடியவர்களை பின்பற்றி தொழுகிறாரு. இப்ப அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடியவரை பின்பற்றி தொழுகும் பொழுது அவருக்கு ஒது முறிந்து விடுகின்றது. அப்ப அவருக்கு ஒது முடிஞ்சிருச்சு அப்படின்னா தொழுகையும் முடிஞ்சிருச்சு. இப்ப அவர் ஒது செஞ்சுட்டு வர்றாரு. அப்படி ஒது செஞ்சுட்டு வரும் பொழுது திரும்பி இந்த பயணி அவரோடு தொழுகின்றார் அப்படின்னா 4 ரக்காயத்துகள் சேர்ந்து தொழுக வேண்டும். 4ஆகத்தான் தொழுகணும். 4ஆக தொழுகணும். அதுதான் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டதிட்டங்களாக இருக்குது. அதே போல ஒரு பயணி, நான் வந்து இங்கேயே வந்து நான் இருக்க போறேன், இப்ப வேற ஊர்ல இருக்கக்கூடியவர் ஒரு பணிக்காக இங்க வர்றாரு.
வேற ஊருக்கு போறாரு, பயணத்தை மேற்கொண்டு போறாரு. அவர் நான் இந்த ஊர்லயே இருந்துருவேன், நான் இந்த ஊர்லயே செட்டில் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு நியத்தோட ஒரு மாறி போறார் அப்படின்னா அவர் அந்த ஊருக்கு போகும் பொழுது கண்டிப்பாக அவர் 4 ரக்காயத்துகளாகத்தான் தொழுக வேண்டும். அவர் சுருக்கி தொழுகக்கூடாது. அவர் 4 ரக்காயத்துகளாகத்தான் தொழுக வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து பயணிகளுடைய இரண்டாவது வகையாக மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா 2 நேர தொழுகை சேர்த்து தொழுகக்கூடிய விஷயங்கள். 2 நேர தொழுகை சேர்த்து தொழுகக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். இதை நம்ம எந்தெந்த நேரங்களில் தொழுகணும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருக்கோம். அதாவது லொஹருடைய நேரத்துல அசரையும் சேர்த்து தொழுது கொள்ளலாம், அசருடைய நேரத்துல லொஹரையும் அசரையும் தொழுது கொள்ளலாம். அதே போல மக்ரிபுடைய நேரத்துல மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுது கொள்ளலாம், இஷாவுடைய நேரத்துல மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுது கொள்ளலாம். ஆனா இந்த ஃபஜ்ரையும் மக்ரிபையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, குறைத்து தொழுகக்கூடாது. ஃபஜ்ர் 2 ரக்காயத்துனா 2 ரக்காயத்துகள் தான். மக்ரிப் 3 ரக்காயத்து அப்படின்னா அந்த 3 ரக்காயத்துகளை நாம் என்ன செய்யணும், தொழுதாக வேண்டும். அதுல எந்த விதமான குறையும் ஏற்படுத்தக்கூடாது, எந்த விதமான குறையும் ஏற்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க அப்படின்னா தபூக் போர்ல இருந்து திரும்பி வர்றாங்க. அப்படி திரும்பி வரும் பொழுது சூரியன் நடு பொழுது அடைஞ்சிருச்சு, உச்சிக்கு வந்துருச்சு. அப்ப உச்சியில வந்த உடனே உச்சியிலிருந்து சற்று சாஞ்சிருச்சு அப்படின்னா லொஹருடைய நேரம் வந்துடும். அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்றாங்கன்னா சஹாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டி லொஹர் தொழுகையும் அசர் தொழுகையும் ஒன்றாக சேர்த்து தொழுகிறாங்க. இதுதான் ஜம்மு கஸ்ர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சாயந்தரம் மக்ரிபுடைய நேரம் வரும் பொழுது மக்ரிபையும் இஷாவையும் என்ன செஞ்சாங்க, சேர்த்து தொழுதாங்க. அப்ப இந்த 4 ரக்காயத்துடைய தொழுகைகளை சுருக்கி மற்ற நேர தொழுகையோடு என்ன செய்து கொள்ளலாம், சேர்த்து தொழுது கொள்ளலாம். அதே போல மக்ரிபும் ஃபஜ்ரும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சுருக்கவும் கூடாது. ஆனா அதை சேர்த்து நாம் தொழுது கொள்ளலாம். அதே போல இப்ப 2 நேர தொழுகை சேர்த்து தொழுவதற்கு யாருக்கெல்லாம் அனுமதி இருக்குன்னா, ஒண்ணு பயணிக்கு அனுமதி இருக்கின்றது. 2வது உள்ளூர்ல தான் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனா அவருக்கு கடுமையான நோயா இருக்குது, அடுத்த வேளை வருவதற்கு சிரமமா இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை அவருக்கு வரும்பொழுது, அந்த நோயாளிக்கு வரும்பொழுது அந்த நோயாளி என்ன செய்து கொள்ளலாம், லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுது கொள்ளலாம், மக்ரிபையும் இஷாவையும் அவர் சேர்த்து தொழுது கொள்ளலாம். இப்படிப்பட்ட இந்த காரணங்கள் இருந்தால்தான் அவர்களுக்கு இந்த சேர்த்து தொழுவது என்கின்ற அந்த தொழுகை அவர்களுக்கு கூடும். மற்ற காரணங்கள் இருந்தது அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்கு மற்ற காரணங்கள் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னே அந்த தொழுகையை தொழுவக்கூடாது. இன்னும் ஒரு சில காரணங்களை என்ன செய்யும் சொன்னோம்னா மார்க்கம் சொல்லி தருது. இப்ப 2 நேர தொழுகையை நம்ம சேர்த்து தொழுது கொள்ளலாம், 2 நேர தொழுகையை சேர்த்து தொழுது கொள்ளலாம். ஆனா உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்க அந்த 2 நேர தொழுகையை சேர்த்து தொழுகும் பொழுது 2 ரக்காயத்தாக தொழுகக்கூடாது, 4 ரக்காயத்தாகத்தான் தொழுகணும். அப்ப உள்ளூர்லயே இருக்கிறாங்க, அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்க 2 நேர தொழுகையை சேர்த்து தொழுவதற்கு ஒரு சில காரணிகளையும் மார்க்கம் சொல்லி தருகின்றது. அதாவது கடுமையான மழை இருக்கும் பொழுது நம்ம பள்ளிவாசலுக்கு வந்தா நம்முடைய ஆடைகள் எல்லாம் நனைஞ்சிடும் அப்படின்ற அளவுக்கு மிக கடுமையான ஒரு மழை வந்துகிட்டே இருக்குது, தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம், லுஹரையும் அசரையும் நாம ஜம்மு செய்து கொள்ளலாம், லுஹரையும் அசரையும் ஜம்மு செய்து கொள்ளலாம். அதே போல 2வது காரணம், இப்ப மழை பெஞ்சு தெருக்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா சேரும் சகதியுமா இருக்கு, நம்மளால நடந்து வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருகின்றது அப்படின்னா அப்பயும் என்ன செய்து கொள்ளலாம், லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுது கொள்ளலாம், மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுது கொள்ளலாம். இந்த காரணங்கள் இருந்தால் உள்ளூர்ல இருக்கும்போது நாம் சேர்த்து தொழுவதற்குண்டான காரணங்கள், இப்படிப்பட்ட இந்த காரணங்கள் இருந்தால் சேர்த்து தொழுது கொள்ளலாம். அதே போல 3வது காரணமாக வழக்கத்தை விட காற்று ரொம்ப அதிகமா வேகமா வீசுது, புயல் காற்று வீசுது அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் என்ன செய்து கொள்ளலாம், 2 நேர தொழுகை சேர்த்து தொழுது கொள்ளலாம். அப்ப இப்படிப்பட்ட காரணங்கள் இருந்தால்தான் உள்ளூர்ல இருக்கும் பொழுதும், நம்ம உள்ளூர்ல இருக்கும் பொழுதும் 2 நேர தொழுகை சேர்த்து தொழுவதற்குண்டான அனுமதிகளாக இருக்குது. அப்ப இதுதான் மிக மிக சுருக்கமான ஒரு விஷயம். தொழுகையில எந்தெந்த தொழுகையில எப்படிப்பட்ட சலுகைகள் இருக்குது, நம்ம எப்படிப்பட்ட சலுகை எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இந்த சூழ்நிலைகள்லாம் வரும் பொழுது
இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் இந்த சலுகைகளை பயன்படுத்த வேண்டும். அந்த நேரத்தில் இந்த சலுகைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த சலுகைகள் கொடுத்ததற்கான காரணம் என்ன? நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான், நமக்கு சிரமம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால்தான் மார்க்கம் நம்மிடத்திலிருந்து எல்லா விஷயங்களும் மிக மிக இலகுவான முறையில் சொல்லி தந்திருக்கு. இலகுவான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. அப்ப அந்த இலகுவான வழிகாட்டுதல் நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கு என்று சொன்னால், அதைத்தான் இப்படிப்பட்ட இந்த காலங்களில் இந்த இலகுவான விஷயத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். அதை நம்முடைய அந்த காலங்கள்ல வரும் பொழுது நாம் அதை செயல்முறைப்படுத்த வேண்டும். அப்படி செயல்முறைப்படுத்துவதன் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா அவனிடத்திலே நம்மை விருப்பத்துக்குரியவனாக ஆக்குகின்றான். அப்படி நாம் விருப்பத்துக்குரியவர்களாக ஆகி அவனிடத்திலே நாளை மறுமையிலே தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கு உண்டான உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த வகுப்பினை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.